கைஸ் இப்போ என்ன பார்க்குறோன்னா என்எஸ் போகிறோம் எக்ஸாஸ்ட் மாட்ட போகிறோம். எஸ்சி ப்ராஜெக்ட் தான் மாட்டுறோம். இது டிபியோட இது டிபி கழட்ட முடியாது. இது 400 எக்ஸாஸ்ட் ஆகும்னா அது டிகேட் போல்ட்டு இது ரெண்டையும் யூஸ் பண்ணோம். அப்புறம் இங்கே ஒரு போல்ட் இருக்குது. இந்த போல்ட்டு அடியில் ஒரு போல்ட் இருக்கும். அது அதுவானா இன்னொரு போல்ட் இருக்கும். இது அவங்களுக்கு ஸ்ப்ரிங்கு ஸ்பானர் இருந்தால் போட்டு அவுக்கலாம். இல்லாட்டி இது அவுத்தாதான் இந்த இதை அவுத்தாதான் அதை அவுக்க முடியும். அப்புறம் அடியில் ஒரு போல்ட்டு எடுத்துருப்பாங்க. இந்த போல்ட்டு தான் இதை ஊற்றுட்டு சென்டரில் இந்த போல்ட்டை ஊற்றா வேறு முடிஞ்சு வந்துடும். இந்த போல்ட்டு இதை கழட்டியாச்சு கைஸ். இங்கே ஒரு போல்ட்டு இங்கே ஒரு போல்ட் வரும், அலாங்கி போல்ட்டு. அதை கழட்டிட்டு அடியில் 10ஆம் நம்பர் ஸ்பானர் தான். ஃபஸ்ட் டைம் போட்டு இழுக்கும்போது உம்மால் வராது. ஆல்ரெடி கழட்டியிருக்கனால வரும். போல்ட்டு புண்டியை கழட்டுறது ரொம்ப காஸ்ட்டு கைஸ். சாமானியம் இந்த 2 போல்ட்டு வராது. அலாங்க வச்சு குண்டு குண்டுனா தான் வரும். ஒரு மாதிரி வராது. இல்லாட்டி அதாவது இது ஹோம்லேயே கழிச்சோம்னா 10ஆம் நம்பர் ஸ்பானரும் 12ஆம் நம்பர் அலாங்கி இருந்தால் போதும். கேஷுவலாக கழட்டிடலாம். அது கேத்தலட்டிக்கில் வர போல்ட்டு மொத்தமே 4 தான். இது 2 கீழே இருக்கிற போல்ட்டு, கீழே அந்த ஃப்ரேமு கீழே இருக்கிறது. இது 2 ஹெட்டரில் இருக்கிற போல்ட்டு. 2 போல்ட்டே ஒத்துட்டாலே வேலை முடிஞ்சு. நான் அடியில் வந்து இந்த போல்ட்டை மட்டும் லூஸ் பண்ணிடணும். இது 13ஆம் நம்பர் போல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை மட்டும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது லூஸ் ஆயிரும். திருப்புலியை வச்சு ஒரு கிண்டுனிங்கன்னா வெளியே வந்துடும். அதுவும் டயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் முடிய போகிறதுனால என்னன்னு தெரில. பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது எனக்கு வந்து வரவே இல்லை. ஹெட்டரை கழட்டி தான் கழட்டுற மாட்டேன் இருந்துச்சு. இந்த ஹெட்டரை லூஸ் பண்ணி அடியில் இது பண்ணி மறுபடியும் கழட்டி எக்ஸாஸ்ட் மாட்டுவாங்க. இன்னும் இப்போ அப்படி இல்லை, பார்ப்போம் என்னான்ட்டு. நம்மளுக்கு வெம்புறதுக்கு வந்து திருப்பலி இல்லை அவ்வளோ பெருசு. அதனால் நம்ம குச்சி எடுத்துக்கலாம். குச்சி எடுத்துங்கம்மா அழகு அடியில் வரணும். அடியில் விட்டு கிருட்டுன்னு ஒரு 4 ஆட்டு ஆட்டினீங்கன்னா அழகா வந்துடும். ஸ்டாண்ட் அவங்க கைஸ், அதையும் பார்த்துக்கோங்க. சம்பவம் ஆகி போயிடும். அடுத்து ஒரு சுத்தியில் கூட எடுத்துக்கலாம். சுத்தியில் எடுத்து வெயிட் பண்ணுங்கள். இது சுத்தியில் வந்து துணியை கட்டிக்கோங்க. கிராக் விழுவும். பாருங்க, ஹெட்டர் வெளியே வருதா? ஹெட்டர் வெளியே வருதா? சுட்டிப்போம். இங்கிட்ட வந்து தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே போட்டு அழகா வரமாட்டேங்குது கைஸ். போராட்ட புண்டையாக கிடக்குங்க. மாளுக்கு வரவே மாட்டேங்குது. வந்துருச்சு. இதில் இடிக்குது கைஸ், தெரியுதா? அந்த இதில் இடிக்குது, கேத்தலிட்டிக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃபைனலி கழட்டியாச்சு கைஸ். இதுதான் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர். ஒரு 7-8 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது டிகேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டிகேட் தான் கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 2 போல்ட்டை நீங்கள் உருவினா தான் அது உருவ முடியும். இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு எடுத்துடலாம் பார்த்தேன். உம்மால் உருவிறதுக்குள்ளாட்டி உம்மால் அவ்வளோதான் பிளாஸ்ட் ஆகி போச்சு. வேர்த்து ஒளியிருச்சு உம்மாளுக்கு. அடுத்து நம்ம எக்ஸாஸ்ட் கிடக்கு பாருங்கள். இது வந்து ஹெச்டி எக்ஸாஸ்ட். இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது 1300. பெண்டு பைப் மட்டும் எல்லாம் யூஸ் பண்ணால் இந்த எக்ஸாஸ்ட்டை யூஸ் பண்ணுவேன்.
எஸ்சி ப்ராஜெக்ட்லேயே இது வந்து டிபி அவுக்க முடியாது. இதில் பேக் ப்ரெஷரும் ஓரளவு இருக்கும். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் பூரா அடி வாங்கி கிடக்கு. ஏதாச்சும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓரளவு பீட்டு நல்லாயிருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இதில். ஓகே கைஸ், நான் ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு பீட்டு காமிக்கிறேன். காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணல. ஃபைனலி NS 400 எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். எஸ்சி ப்ராஜெக்ட். அந்த கிளாம்பு வந்து இங்கே வரும், ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கே தான் வருது. நான் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன எழுதுன்னு தெரில. சரி, கோல்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். $2,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏர் லீக்கேஜ் முக்கியமாக பார்த்துக்கணும். அதே மட்டும் மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. பார்ப்போம் மைலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு. டிடிஎஸ்ஏ இல்லை, சிங்கிள் ஸ்பார்க் பிளக் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இது 350 NS இல்லை, 373.27 cc NS. இப்போ கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்கேன் 350 cc-யாக. அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், பார்ப்போம். ஈவினிங் இன்னும் பார்ப்போம் கைஸ்.